ட்ரான் ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்துட்டு ட்ரானோட ஃப்ரான்ச்சைஸை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் ட்ரான் அப்ரைசிங் வந்துட்டு தனியாக வீடியோ போடலாம் தாங்க நினச்சேன். பட் ஆனால் அந்த ட்ரான் அப்ரைசிங் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக தான் முடிச்சிருக்கானுங்க. பட் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மொத்தம் ஆக்சுவலி 19 எபிசோட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 18 தான் இருக்கும். பெக்கோட பிகினிங் எபிசோடையே தூக்கி இருப்பாங்க. ஆக்சுவலி முதல்ல வந்து ஃபினாலேவை தான் தூக்கி இருந்தாங்களாமா. ஆஃப்டர் தட் ஏதோ ஒரு விஷயத்தினால மேபி ஃபர்ஸ்ட் பெக்கோட பிகினிங் வந்து தூக்கிடலாம், ரெனகேட் 1ல இருந்து வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுட்டாங்களோ என்னமோங்க. அந்த டெர்மினல் எபிசோட் வந்து ஸ்டில் இருக்கும். ஆனா இனிஷியலா வந்துட்டு டெர்மினல் எபிசோட் தான் தூக்கி இருப்பாங்க போல. சோ வாட் எவர், நம்ம இப்போ அப்ரைசிங் பத்தி பேச வேணாம். ட்ரானோட உலகம், ட்ரானோட டைம்லைன் என்ன, சோ அதோட காலவரிசை ஜெனரலி வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஏன்னா அதுல இருக்கிறதே வந்துட்டு 3 படங்கள் ஏரிசி சேர்த்து சொல்றேன். அண்ட் அப்ரைசிங் இருக்கு. சோ அது வந்துட்டு சீசன் 1 மட்டும் இருக்கு. மொத்தம் 18 எபிசோட் இருக்கும். டெக்னிக்கலி பார்த்தா அது வந்துட்டு 19 எபிசோட். ஆனா இப்போ அவைலபிளா இருக்கிறது 18 எபிசோட் தான். அண்ட் ட்ரான் எவல்யூஷன் கேம் அண்ட் ட்ரான் பெட்ரையல் காமிக், அந்த காமிக்கு எவல்யூஷன் கேம் ஸ்டோரி எல்லாம் நான் வந்துட்டு போட்டிருப்பேன். ஈவன் லெகசி படங்களும் போட்டிருப்பேன். ஏரிஸ் மட்டும் நான் இன்னும் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அதோட ஹெச்டி இன்னும் வரல. நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு பர்சனலி வந்துட்டு லோர் கீப் அப் பண்ணனால எனக்கு அந்த ஒரு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி இன்னுமே 2 கேம்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு ட்ரான் ஐடென்டிட்டியும் அண்ட் ட்ரான் கேட்டலிஸ்ட்டும். ஸோ அது எந்த அளவுக்கு கேனனுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரிசர்ச் பண்ணல. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி ஸ்டோரி தெரிஞ்சது அப்படின்னா நான் அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அது எந்த மாதிரி டைப் கேம்ஸ்னு எனக்கு தெரியலங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிறத அந்த வேர்ல்டை வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆரம்பிப்போமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. Welcome home. இந்த கதை ஆரம்பிக்கிறது 1963 வச்சுக்கோங்க. ஏன்னா டூமான் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி கம்பெனி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல, அதாவது 1972 காலகட்டங்களில் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாறுறாங்க. ஒரு 2 டெக்கேடுக்கு அதுக்கப்புறமா அவங்க தான் மாறிடுறாங்க. அது என்ன கம்பெனின்னு பார்த்தா 1972 உருவான என்காம் அப்படிங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னா வால்டர் கிப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். அவரோட அகாடமியெல்லாம் விட்டுட்டு அவரோட கேரேஜ்ல என்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாருங்க. ஸோ என்காம் வந்து இந்த காலகட்டங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மெயின் ஃப்ரேம் டெவலப் பண்றாங்க. ஸோ மெயின் ஃப்ரேம் ஓஎஸ் வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ டிஜிட்டைசேஷன் ஹார்ட்வேரும் வீடியோ கேம்ஸ் எல்லாமே டெவலப் பண்றாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டெக் கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த டெக் கம்பெனியா வந்துட்டு இந்த என்காம் மாறுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்தரா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறது அந்த டூமாண்ட் தான். ஸோ டூமாண்ட் ஷிப்பிங். ஸோ இப்படியே போயிட்டு இருக்க 1975 கெவின் ஃபின் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப்புக்காக வால்டர் கிப்ஸ் கிட்ட அப்ளை பண்றாரு. ஸோ கெவின் ஃபின் யாருன்னு தெரியுதா? அவர் தான் நம்ம கதையோட மெயின் ஹீரோ. ஸோ அங்க இன்டர்ன்ஷிப் போறது மட்டும் இல்லாம அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயா ஆகுறாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம 1977 காலகட்டங்களில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியா அந்த என்காம் மாறிடுது. அண்ட் ராய் கிளைன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்காமோட ஒரு ப்ரோக்ராமர் ஆயிடுறாருங்க. ஸோ இப்படியே வந்துட்டு வெற்றி பாதையில் குடிச்சிட்டு இருக்கும்போது 1979 கெவின் ஃபின் வந்து என்காமோட ஒரு பிரைட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. ஸோ தலை சிறந்தவர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கோடிங்லயுமே சிறந்து விளங்குறது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் பேரனாய்ட்ஸ், மேட்ரிக்ஸ் பிளாஸ்டர், வைஸ் ஸ்குவாட், ஸோ அது மட்டும் இல்லாம சில கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு அவர் டெவலப் பண்றாருங்க. ஆனா இந்த ஒரு சமயத்துல அந்த பதவியும் பேரும் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம கூட இருக்கிற கோவர்க்கர் ஒரு ஆசைப்படுவான் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எட் டில்லிஞ்சர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் நம்ம ஃபின்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே வந்து திருடுறது மட்டும் இல்லாம என்காமுக்கு கொடுத்து அவர் உருவாக்குன 5 கேமுமே வந்துட்டு தான் உருவாக்குன மாதிரி காட்டிக்கிறாரு. சோ இதனால அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சீனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு விபி மாதிரி ஆயிடுறாருங்க கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் தான் 1979 இருந்து 81 காலகட்டங்கள்ல மாஸ்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ஒரு ஏஐன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து என்காமோட மெயின் ஃப்ரேமை வந்து மேற்பார்வையில் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராமா இருக்கு. ஸோ இந்த ட்ரானோட ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் அந்த உலகத்தில் 2 கிரிட் இருக்கும். ஒன்று வந்துட்டு இந்த மெயின் ஃப்ரேம் கிரிட், இன்னொன்று வந்து நம்ம ஃபிளின் உருவாக்குன கிரிட். ஓகேங்களா? ஸோ இந்த என்காமோட மெயின் ஃப்ரேம் வந்து இருக்கிற சமயத்தில் தான் கேமிங் கிரிட்டுமே வந்துட்டு டெவலப் பண்றாங்க. இந்த சமயத்தில் எட் டில்லிஞ்சர் என்ன பண்றாரு அப்படின்னா ரகசியமா அந்த எம்சிபியில் வந்துட்டு சில கோட்ஸை வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ எம்சிபியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்ராம் எந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னா மற்ற ப்ரோக்ராம்ஸ் கிட்ட இருந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி ஒரு திருடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி எடுக்கிறது மட்டும் இல்லாம ஃபிளின்னையுமே வேலையை விட்டு தூக்கிடுறாரு. ஏன்னா ஃபிளின் வந்துட்டு ஃபர்தரா இருந்தாரு அப்படின்னா இவருக்கு வந்து பிரச்சனை ஆயிரும்ல. சோ அதனால வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமை இவர் வந்துட்டு திருடி அதன் மூலமா யாருக்குமே வந்துட்டு ஃபர்தரா ஒரு பர்டிகுலர் ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்சஸ் போக முடியாத மாதிரி ஒரு வால் கட்டி வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? லிட்டரலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்கு. நீங்க தான் அந்த ஃபோனோட யூசர். நீங்க ஒரு பாஸ்கோடு
பாஸ்கோடு வச்சிருக்கீங்க. அந்த பாஸ்கோடு அடிச்சு உள்ள போயிடுறீங்க. ஸோ இப்படி பாஸ்கோடு அடிச்சு உள்ள போகணுன்னு ஒரு யூசர் ஒரு ப்ரோக்ராமா உள்ள இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒரு செயல் எல்லாத்தையுமே இங்க வந்துட்டு என்னதான் ஒரு செகண்டா இருந்தாலும் நீங்க போய் டக்குனு இப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ள போனீங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ல டச் பண்ணி போயிடுறீங்க அப்படின்னாலும் அது வந்து அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு சில நாட்கள், சில நிமிஷங்கள், சில மணி நேரங்கள் கூட ஆகலாம். ஸோ டைம் வந்துட்டு வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பல வருஷங்களா இருக்கக்கூடியது அங்கே சில நிமிஷங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் டேர்ம் பண்ணுவாங்க நடுவில் சீரீஸ்குள்ளார, மூவிஸ்குள்ளாரெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் போய் டச் பண்ணுற ஒரு விஷயமே வந்துட்டு உள்ள உங்களை மாதிரி இருக்கிற ஒரு குட்டி பர்சன் வந்துட்டு அதை நேவிகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ஒரு கிரிட்டையும் ட்ரான் உலகத்தையும் நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் விட்னஸ் பண்ணி பார்க்கணும். இன்னுமே வந்துட்டு ஓகே யூசர் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேட் ஆகணும், அது நம்மளுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ரெக்கிட் ரால்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். 2 பார்ட் இருக்கும். படம் அனிமேஷன் மூவி தான். அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா லிட்டரலி அது ட்ரான் படம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிச்சி புரிஞ்சாலே வந்துட்டு இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இனிஷியலாக வந்துட்டு எப்படி இருக்குங்க, நம்ம கேட்கறது மட்டும்தான் கொடுக்கும். அண்ட் அதுக்கும் முன்னாடி நம்ம கேட்டால் மட்டும்தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேட்டதை வந்துட்டு அது கொடுத்தாலுமே அது வந்துட்டு சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுக்கு பார்க்கலாம், அதுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த கூகுள் சர்ச்சே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதில் ஏஐ மோட்னு வேறு வந்துருச்சு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு தேவையா அப்படின்னு சொல்லி அது நம்ம கிட்ட திருப்பி கேட்டு நம்ம அதுக்கிட்ட திரும்ப கேட்குற மாதிரி எல்லாம் ஆகிருச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குல்ல. அந்த ஒரு எவல்யூஷன் தான் வந்து லிட்டரலி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு துவக்க புள்ளி இந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம், இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்குள்ளார. ஸோ அதோட எவல்யூஷன் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேம்லையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது ஆலன் பிராட்லி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருமே ஒரு ப்ரோக்ராமிங் இன்ஜினியர் தான். அவர் ஒரு பர்டிகுலர் கோடிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு இண்டிபெண்டன்ட் செக்யூரிட்டி ப்ரோக்ராமா அது இருக்கு. அதோட கோட் நேம் தான் ட்ரான். ஸோ இப்போதான் வந்துட்டு ட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. ஸோ அது வந்துட்டு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மற்ற சிஸ்டத்துக்கும் என்காமுக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்டை வந்துட்டு மானிட்டர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ப்ரோக்ராம் மாதிரின்னு சொல்லாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு ஃப்ளின் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னோட எல்லாமே அவன் திருடிட்டான், பட் நான் எப்படியாவது அதை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணும் அப்படிங்கறக்காக வெளியில இருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறாரு. அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து கோடிஃபைட் லைக்னஸ் யூனிட் அப்படிங்கிற க்ளூ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது எதுக்காக உருவாக்குறாரு அப்படின்னா, என்காமோட செக்யூரிட்டி சிஸ்டத்துக்குள்ள பிரேக் பண்றதுக்காக, லிட்டரலி வந்து என்காம் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி உள்ள இருக்கிற விஷயத்தை எடுக்கிறதுக்காக தான் இது உருவாக்குறாரு. இந்த ஆலன் பிராட்லி அண்ட் கெவின் ஃப்ளின் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, லோரா அப்படிங்கிற ஒருத்தங்க. அவங்க உண்மையாலுமே கிப்ஸுக்கு, அதாவது இதோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, வால்டர் கிப்ஸ், ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து மேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு காலகட்டங்களில். அதாவது இந்த 1979 81 நடந்துட்டு இருக்கிறத நான் சொல்றேன். இதை நீங்க வந்து ட்ரான் படங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு டெஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆரஞ்சு பழம்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி டைரக்டா டிஜிட்டைசேஷன் பண்ண முடியும். ஸோ ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயத்தை உங்களால வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளார வந்துட்டு கொண்டு போக முடியும். ஸோ இது அப்படியே வந்துட்டு அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அங்கே அதை அப்படியே வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அது இருக்கும்போதே நம்மளுக்கு ஃபோர் ஷேட் அப் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்தராக வந்து உள்ள இருக்கிறவங்க வெளியில் வர முடியும், வெளியில் இருக்கிறவங்க உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆரஞ்சு பழத்துல தான் ஆரம்பமே வைக்குது. அதனால தான் ஏரிஸ் படத்தில் வந்துட்டு ஆரஞ்சு ட்ரீயை உள்ள இருந்து வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு அழகை பாருங்களேன். முதல்ல ஒரு ஆரஞ்சு பழத்தை தான் இங்கே கொண்டு போறாங்க ட்ரானோட ஃபர்ஸ்ட் படத்தில். அண்ட் அதே மாதிரி உள்ளிருந்து பெர்மனண்டா வெளியில கொண்டு வர விஷயம் வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு ட்ரீயா இருக்கு. ஸோ உள்ள இருக்கிற ட்ரீயை வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. தட் வாஸ் பியூட்டிஃபுல்ல. சரி, ஓகே. பட் இதெல்லாம் ஒரு டைம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எட் லிஞ்சர் என்ன பண்றாருன்னா, வால்டர் கிப்ஸையே டிமோட் பண்றாரு. இதை நான் வந்து ட்ரான் மூவில சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அதில் மெயின் ஸ்டோரி மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். பட் இது ஒன் ஆஃப் த ஈவெண்ட் தான் அதில் நடந்தது. ஸோ டிமோட் பண்றது மட்டும் இல்லாம, அதாவது ஃபவுண்டர் ஆஃப் த என்காமே வந்து டிமோட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அவருக்கு இதனால கடுப்பு ஆனாலுமே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரீ டைம்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ், லேசர்ஸை பத்தி வந்துட்டு அதிகமாக ஒரு பிராக்டிகல் ரிசர்ச் வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடையில் தான் வந்துட்டு எம்சிபி வந்துட்டு நல்லாவே வளருது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எம்சிபி வந்து அந்த கிரிட்டை அதோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கிரிட்ல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே அது கன்சியூம் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ பெரிய ப்ரோக்ராம் வந்துட்டு அதுகிட்ட கொண்டு வந்துக்கிறதும், அதை விட கொஞ்சம் சின்ன ப்ரோக்ராம் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு கேமிங் பேட்டில் கொண்டு போய் விடுறதும், அந்த மாதிரி ஒரு ஆளுமை மாதிரி. ஸோ லிட்டரலி நீங்க அந்த உலகத்துக்குள்ள இருந்து பாத்தீங்க அப்படின்னா, மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு, மேலே இருக்கிறவங்களாம் மேலே தான், கீழே இருக்கிறவங்களாம் வந்துட்டு கேம் விளையாடுறத லாக்கி, ஏன்னா அதில் வந்துட்டு கேம் விளையாண்டு யாரோ ஒருத்தன் தோத்தானா அழிஞ்சிருவான்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரேசிசம் மாதிரி பிரிச்சு
இவன் மேல இருக்கணும் இவன் கீழே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு சமயத்துல தான் ஃப்ளின் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி ஆர்கேடை வந்துட்டு வெளியில ஓபன் பண்றாரு, ரியல் வேர்ல்ட்ல நான் சொல்றேன். ஸோ அங்க வந்துட்டு ஒரு கேமிங் சென்டர் மாதிரி வச்சு அவர் நிறைய லாபம் பார்த்துட்டு இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளூவை வச்சு எப்படியாவது என்காம் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுங்கிறதையும் பார்த்துட்டே தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த சால்டான எவிடன்ஸ் தேவை இல்லையா, அதனால யாரு நிஜமாலுமே இதை ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எட் டிலிஞ்சர் போயிடுவான். ஆனா இந்த ஒரு சமயத்தில் எம்சிபி வந்துட்டு 2415 மடங்கு எட் டிலிஞ்சர் முதலா அதுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணதை விட ஸ்மார்ட்டா ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு எம்சிபி வந்துட்டு ஸ்டேட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம எட் டிலிஞ்சர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பர்டிகுலர் அக்சஸ் வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிடுறாரு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல வந்துட்டு இங்க இருக்க பர்சனல் யாருமே வந்துட்டு வெளியில அதாவது ஃபர்தரா போக முடியாத மாதிரி வந்துட்டு சிஸ்டத்துல வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி அக்சஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கான அக்சஸ் வந்துட்டு இவர்கிட்ட மட்டும் தான் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிடறாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு ஆலன் போய் கேட்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க, அதனால தான் அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. ஏன்னா அவரோட ட்ரான் ப்ரோக்ராமும் அதுக்கு மேல போக முடியல. இன்னொரு பக்கம் லோராவும் இந்த சமயத்துல தான் வந்துட்டு அந்த டிஜிடைசிங் டெஸ்ட் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா முடிப்பாங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஃப்ளின் வந்துட்டு ஸ்பேஸ் பாரடைஸ் கேம்ல ஹையஸ்ட் பாயிண்ட்ங்க 99900 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவர் எடுத்திருப்பாரு. அவர் தான் கிரியேட்டர், அவர் எடுக்காம இருப்பாரா? அப்படிலாம் நடக்கும்போது தான் அந்த ஹேக் பண்றது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளின் மேல டவுட் வந்து போய் கேட்பாங்க. நான் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எப்படியாவது உள்ளுக்குள்ள போயிட்டு தான் உருவாக்குனது வந்துட்டு ப்ரூஃப் பண்ணும் அப்படிங்கறக்காக இவங்க 3 பேரோட ஹெல்ப்போட அவங்க போவாங்க. ஸோ குரூப் 7ல இருக்கிற பர்சனலுக்கு மட்டும் தான் அக்சஸ் ஷட் டவுன் பண்ணிருப்பாங்க. அதனால குரூப் 6ஓட அக்சஸ்க்குள்ள போய் அவங்க ட்ரான் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வருவாங்க. ஸோ ட்ரான் ஆக்டிவேட் பண்ணி எம்சிபியை ஷட் டவுன் பண்ணி ஃப்ளின்னோட எவிடன்ஸ் வந்துட்டு ரெட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க பிளான். ஆனா இந்த சமயத்தில் எம்சிபி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லேசருக்கு நேரா உட்கார்ந்து தான் அவர் வந்து சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல எம்சிபி அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி கேமிங் கிரிட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். ஸோ அப்பதான் அவருக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல ஒரு கிரிட் வந்துட்டு இப்படி இருக்கு, அதுக்குள்ள நான் வந்து இப்படிதான் எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃப்ளின்னுக்கு செம ஆச்சரியமா இருக்கு. ஆனா மத்தவங்க யாருக்குமே தெரியாது, ஃப்ளின் மட்டும் தான் உள்ள போயிருப்பாரு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும் கேம்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாரு. அவங்க எல்லாரும் அங்க அலைவாவோ அந்த இடத்துல ஒரு ஆளுமையோ ஒரு மிலிட்டரி ஆட்சி மாதிரி வந்து நடந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரான் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரானோட உதவியோட ஃப்ளின்னோட ஐடியாவோட அண்ட் வந்துட்டு நம்ம லோராவோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னா யோரி அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ஃபைட் பண்ணி எம்சிபி ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஏன் அவருக்கு தேவையான எவிடன்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எம்சிபி வந்துட்டு ஷட் டவுன் ஆயிருச்சு. ஸோ ஈஸியா அவங்களால வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல வந்து ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இவர் தான் உருவாக்குனாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளின் வந்து இப்போ திரும்ப எம்ப்ளாயி ஆஃப் என்காமா வரது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் டெவலப்மெண்டோட விபியா அவர் மாறிடுவாருங்க. சாத்தோட தான் 1983ல என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரு சிஇஓவா ப்ரொமோட் ஆனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு கிரிட் உருவாக்குறாரு. ஸோ மெயின் ஃப்ரேம் கிரிட்டுக்கு அப்புறம் இவர் ஒரு புதுசா ஒரு கிரிட் உருவாக்குறாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு என்காம் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ப்ரோக்ராம் இருந்து சில ப்ரோக்ராம்ஸை ரெக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது தான் ஃப்ளின் வந்துட்டு ஆலன் பிராட்லி வந்துட்டு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா வந்துட்டு என்காம்ல வந்து ஹையர் பண்றது மட்டும் இல்லாம ஃப்ளின் வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப்பாகவும் இருந்து என்காமுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கிரிட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு அட்வென்ச்சரான ஒரு லைஃபையுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ கிரிட்டுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சுல, ஸோ அந்த லைஃபையும் வாழ்வாரு, இங்கேயும் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ இதனால பர்சனல் லைஃப்ல வந்துட்டு கம்மியாகவும் பிடிச்சவங்க கூடவும் கம்மியாகவும் அந்த கிரிட்டுக்குள்ள தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் ஜார்டன் கேனஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்க பிரெக்னென்ட்டும் ஆகுறாங்க, குழந்தையும் பிறக்குது. இன்னொரு சமயத்தில் தான் வந்துட்டு லோரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்காம்ல இருந்து ரிசைன் பண்றது மட்டும் இல்லாம வாஷிங்டன்ல வேற வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க அப்படி போன அந்த சமயத்தில் தான் ஃப்ளின் வந்து திரும்ப க்ளூவை வந்துட்டு கிரியேட் பண்றாருங்க. ஸோ இது வந்துட்டு க்ளூ 2.0 அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா அவரோட ஆப்சன்ஸ் வந்துட்டு நிஜமாலுமே பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கிற லவ் ஒன்ஸ் கூட வந்துட்டு பாதிக்குது அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ சாம் வேற பிறந்துட்டான், சாம் கூட இருக்கணும் அப்படிங்கறக்காக நான் வந்துட்டு எந்நேரமும் கிரிட்டுக்குள்ள இருந்து கிரிட்டை வந்துட்டு உருவாக்கி அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு வழி நடத்த முடியாது, ஸோ என்னோட வேலையை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி க்ளூ 2 வந்துட்டு உருவாக்குறாரு. நம்ம க்ளூனே சொல்லிக்கலாம், ஏன்னா 2.0 க்ளூ தானே. ஸோ 1984ல இதை தொடர்ந்து இப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் 1984ல தான் சி ஆஃப் சிமுலேஷன்ல இருந்து ஐஎஸ்ஓஸ் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஎஸ்ஓஸ் யாரு என்னன்னு சொல்லி எல்லாம் தெரியலங்க. ஸோ ஐஎஸ்ஓஸ்னா ஐசோமார்பிக் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிட்டுக்குள்ள தானா எவால்வ் ஆன ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆரிஜின். ஸோ அதுக்கப்புறம் 1985ல வந்துட்டு கிரிட்ல வந்துட்டு சில பவர் ஃபெயிலியர்ஸ் வரது மட்டும் இல்லாம ஸோ பீட்டா வந்துட்டு முழுக்க முழுக்க ட்ரானால தான் கம்பைல் பண்ணி ட்ரெயின் செய்யப்பட்டுச்சு. ஸோ இதனால அவர் வந்துட்டு கேமரினால கம்பீட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுமே வருதுங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் ஃப்ளின்னுமே வந்துட்டு வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா காலங்கள் போக போக ஒரு ஐடியாவா எடுத்து பண்ணாரும் வைக்கிறாரு. அண்ட் டிஜிட்டல் ஃப்ரான்டியர் தட் வில் ரீஷேப் த ஹியூமன் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு புக்கையுமே பப்ளிஷ் பண்றாரு. அண்ட் இந்த ஒரு சமயத்தில் தான் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. எல்லாமே வந்துட்டு ஒரே கட்டத்தில் வந்துட்டு நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா குழந்தையை தனியா வளர்த்துற ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வருது. ஸோ என்காம் மட்டும் அவர் வெளியே வரது மட்டும் இல்லாம ஆலனை வந்துட்டு சார்ஜ்ல போட்டுக்கிட்டு சாம் வந்துட்டு பாத்துக்கிறாரு அவரு. அண்ட் இவர் இல்லாத சமயத்தில் வந்துட்டு இந்த ஐஎஸ்ஓஸ்னால தான் வந்து இந்த கிரிட்டே வந்துட்டு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம க்ளூ என்ன பண்ணுவார் அப்படின்னா கேமிங் ஏரியால வந்துட்டு தோக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் கொண்டுகிட்டு இருப்பாரு. அதை வந்துட்டு டீரெஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு க்ளூ பண்ணிட்டு இருப்பாருங்க. ஸோ இப்படியே போக போக 1986களில் ஒரு அளவுக்கு அந்த ப்ரோக்ராமோட வேலையை ப்ரோக்ராம் பண்ணிட்டும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டிங்லையும் கேமிங் கன்சோல்லையும் சிறந்த ஒரு கம்பெனியாக வந்துட்டு உருவாகிட்டு இருக்குங்க. பக்காவாக வந்துட்டு அதோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1987 சாமுக்கு இப்போ ஒரு 4 வயசு ஆக, அதுக்கப்புறம் 88 வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளின் வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது இந்த உலகத்தையே மாற்ற போது, அதை சீக்கிரமே சொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஒரு பதிவு பண்றாரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நவம்பர் 1, 1989ல ஃப்ளின் வந்துட்டு ஆலனோட வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம, நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அது வந்துட்டு ஒரு ஜெனடிக் குவாண்டம் தியரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு டெலிபோர்டேஷன் பத்தியும், இதை பத்தி எல்லாமே சொல்றது மட்டும் இல்லாம அப்படி சொல்லிட்டு இதை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோங்க. ஆனா இது வரைக்கும் நடந்தது அவரோட பாஸ்ட் எல்லாத்தையுமே தான் பையன்கிட்ட சொல்லிட்டு ஒரு முக்கியமான வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. அப்போதான் இந்த 1989ல ட்ரான் சிட்டில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா, ஐஎஸ்ஓவோட நகரத்துக்கும் பேசிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஒரு சண்டை. பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாருமே வந்துட்டு க்ளூவால உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம், ஃபில்னால உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் தான். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஐஎஸ்ஓஸ் வந்துட்டு தானா உருவானவங்க ரொம்ப நாளாவே இருக்காங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே நம்ம வரவேற்கணும் அப்படி மாதிரி ஃபிலிம் பார்த்தாலும் க்ளூ அப்படி பார்க்கறது இல்ல. ஏன் தெரியுமா? ஃபிலிம் ஆசைப்பட்டது ஒரு பெர்ஃபெக்ட்டான சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் வந்துட்டு உள்ள இருந்து பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் க்ளூ கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அதனால க்ளூ வந்துட்டு நம்ம உருவாக்கின ப்ரோக்ராம் மட்டும் தான் பெர்ஃபெக்ட், இது இப்படி தானா வந்திருக்கு அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் இல்ல, இம்பெர்ஃபெக்ட் ஃபார் த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி அவங்களோட எதிரியா தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரான் சிட்டிக்குள்ளார இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற சண்டையை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கறக்காக ட்ரான், கிளாக்ஸ், நாட், டைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு போவாங்க. பட் அங்க யாரோ வந்துட்டு திடீர்னு ஒரு கலவரம் உண்டாயிருங்க. ஏன்னா ஐஎஸ்ஓட கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க இங்க இருக்கிற பேசிக் ப்ரோக்ராம்ஸ் அடிச்சிடுறாங்க. அடிக்கவும் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு கலவரம் ஆனோன்னு அந்த சண்டையில டைசனுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிருதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இன்ஜுரி ஆகிற அளவுக்கு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் லிட்டரலி ஃபிளின் வந்தாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்பதான் ஃபிளின் வந்துட்டு உள்ள வருவாரு. ஸோ கடைசியா வந்துட்டு அவர் இந்த கிரிட்டுக்குள்ள வந்தது இப்பதான். ஸோ அப்படி வரதுக்கு முன்னாடி ஆனான் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மானிட்டர் அவர் உருவாக்கிட்டு அண்ட் ஐஎஸ்ஓஸ்க்கு வந்துட்டு ரெஃப்யூஜியா எடுத்துக்கக்கூடிய ஒரு புது கிரிட்டையுமே அவர் வந்துட்டு உருவாக்கிட்டு தான் போவாரு. ஸோ அப்படி உள்ள வரும்போது எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு புரிய வைக்க பார்ப்பாரு. பட் ஆனா சில பேருக்கு புரியாது. ஈவன் டைசனுக்கே வந்துட்டு கடுப்பாக்கும். ஏன்னா அவங்கனால ஒரு முகமே பாதி கிழிஞ்சிருக்கு இல்லையா, அதனால அவர் கடுப்பாவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேற ஒரு பிரச்சனையுமே இருக்குங்க. ஏன்னா ஐஎஸ்ஓல இருக்கக்கூடிய ஜேலன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாரோ கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த ஜேலன் சாகல. க்ளூ வந்துட்டு அவரை பிடிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட டிஸ்கை அப்கிரேட் பண்ணி ஒரு வைரஸ்னால இன்ஃபெக்ட் பண்ணிடுவாரு. அதனால அவர் ஆப்ரகாஸா மாறிடுவாருங்க. ஸோ மாறினதுக்கு அப்புறம் அவர் தொடர எல்லாமே வந்துட்டு வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா க்ளூ வந்துட்டு ஐஎஸ்ஓஸை ஒரு டிஃபெக்டா தான் பாக்குறாரு. அதனால வந்துட்டு அவர் அழிக்கிறதுக்காக என்ன வழியோ, அவங்களை ஃப்ரேம் பண்றதுக்கு என்ன வழியோ அதை தான் பாக்குறாரு. ஸோ அதை வச்சு அவரோட பிளானை ரகசியமா மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனன் அப்படிங்கிற அந்த ஒரு மானிட்டர் ப்ரோக்ராமும் குவாரா அப்படிங்கிற இன்னொரு ஐஎஸ்ஓவும் சேர்ந்து அதை தடுக்கலாம்னு சொல்லியும் பார்ப்பாங்க. அதாவது அந்த ஆப்ரகாஸை தடுக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா ஃபர்தரா ரிவீல் ஆகிறது இதை பண்ணிட்டு இருக்கிறது க்ளூ தாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபிளின்னுக்கு அவர் துரோகம் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா டைசன் அப்படிங்கிற ஒரு கோ ப்ரோக்ராம் தான். ஸோ டைசனும் ட்ரானும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் டைசன் துரோகம் பண்றது மட்டும் இல்லாம ட்ரானை அவங்க செதச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபிளின்னு வந்துட்டு தப்பிச்சிடறாரு தான். பட் ஆனா இப்ப கிரிட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜேலன் இல்லாதப்போ அவங்களோட பார்ட்னரான ராதியாவை தான் ஐஎஸ்ஓவோட தலைவர் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி வந்துட்டு பதவி உயர்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா ஐஎஸ்ஓஸே இருக்கக்கூடாது, எப்படி பதவி உயர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது க்ளூக்கே காண்டா இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப ஃபிளின் வேற மாட்டிக்கிட்டாரு, ட்ரானை வேற பிடிச்சாச்சு. ஸோ அதனால அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆப்ரகாஸ் வச்சே வந்துட்டு ராதியாவை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நம்ம ஸ்டார் வார்ஸ்ல அப்படி கார்பன் மாசக்கர், நைட் சிஸ்டோட மாசக்கர் இதெல்லாம் நடக்குது இல்லையா, டெத் ஆன் வீல் நடந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஐஎஸ்எஸோட மாசக்கர் வந்துட்டு உள்ளுக்குள்ள நடக்குது. ஸோ கிரிட்டுக்குள்ளார ஐஎஸ்எஸ் மொத்தமா வந்துட்டு அழிச்சிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் க்ளூவோட மிஷனுமே வந்துட்டு ட்ரானை மொத்தமா அழிக்கிறது தான். ஆனா படுகாயத்தோட வந்துட்டு அவர் உயிர் பிழைக்கிறாரு. இந்த ஒரு சமயத்தில் அந்த ஆனன் அப்படிங்கிற அந்த மானிட்டர் ப்ரோக்ராம் ஆப்ரகாஸ் டெஃபிட் பண்றது மட்டும் இல்லாம அண்ட் இன்னொரு பக்கம் க்ளூவோட ஒரு வார்ஷிப் ரெகுலேட்டர் வந்துட்டு அவர் மேல விழுந்து அவர் செத்துருவாரு. பட் ஆனால் அப்படி சாகருக்கு முன்னாடி குவாராவை காப்பாத்தி ஃபிளின்னு கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போயிருப்பாரு. ஸோ ஃபிளின்னு குவாரா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவுட்லாண்ட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க தனியா. அண்ட் இது மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஸோ அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் ட்ரான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சில பேர் வந்து அந்த ஆட்சிக்கு உட்பட்டும் சில பேர் அந்த ஆட்சிக்கு எதிர்த்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ட்ரான் இருக்காருல, அவர் படுகாயத்தோட தப்பிச்சிருப்பாரு. தப்பிச்ச ட்ரான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அது எந்த இடத்துல தப்பிச்சிருப்பாருன்னா, அவர் வந்துட்டு ஓகே ரீபர்பஸ் பண்ணிடலாம், ஸோ ரீப்ரோக்ராம் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஒரிஜினல் டேட்டா வந்துட்டு அழிச்சிட்டு, ஸோ அதுக்குன்னு ஒரு டிஸ்க் இருக்கும், அதை வந்துட்டு அழிச்சிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி க்ளூ மாத்திக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாரு. இதெல்லாம்
1989 1990 காலகட்டங்கள்ல சோ அந்த ஒரு சமயத்துல அவர் அந்த ஃபெசிலிட்டில இருந்து தப்பிச்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு. சோ ட்ரான் வந்து தப்பிக்கிறதுக்கு உதவியா இருந்தது யாருன்னா சைரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். சோ அதனால சைரஸ் வந்துட்டு அவரோட அப்ரண்டிஸா எடுத்துக்கிட்டு அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாருங்க. சோ கண்டிப்பா வந்து க்ளூக்கு எதிரா ஒரு ரிபலியனை உருவாக்குறதுக்கு சைரஸ் உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குறாரு. ஆனா அவன் வந்துட்டு அப்படி கிடையாது, ஏன்னா அவன் ஒரு சுயநலவாதி. சோ அவர் பைத்தியக்காரத்தனமா பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சஃபர் ஆகணும், அதுக்கு இந்த கிரிட் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இவங்களை வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்க தலையெழுத்தா போகுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலா வந்துட்டு மாறிடுவாங்க. அவன் காப்பாத்துறதுக்கு மொத்தமா அழிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இவனுக்காக அவனை காப்பாத்தி அவனுக்காக இவனை காப்பாத்தி இவனுக்காக சண்டை போட்டு எதுக்கு மொத்தமாவே அழிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்றாரு. ஆனா இந்த சமயத்துல ட்ரானுக்கு உதவி பண்ணது ஏபிள் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் ஒரு மெக்கானிக்கோட ஒரு லீடர். அவர் ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி வச்சிருப்பாரு அது ஒரு கிரிட்டுக்குள்ளார. சோ அதோட லீடர் மாதிரி இருப்பாரு. அவரோட உதவியோட ஒரு பர்டிகுலர் பிரிசனை வந்துட்டு உருவாக்கி அதுல சைரஸை பிடிச்சி வச்சிருவாங்க. அண்ட் இந்த ஒரு சமயத்துல தான் வந்துட்டு சில ஐஎஸ்ஓஸ் வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி குவாரா தப்பிச்சிருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாம ஆடா அப்படிங்கிற ஒருத்தையுமே தப்பிச்சிருக்கா போல. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஆடாக்கு காயப்பட்டிருக்கு அப்படிங்கறனால மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, அதுகிட்ட வந்து மெடிகேஷனுக்காக வராங்க. ஸோ அப்படி வரும்போது பார்க்கறது யாருன்னா பேஜ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட தான். ஸோ அது ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இவங்க யாருன்னு சொல்லல, உங்களோட ப்ரோக்ராமே வித்தியாசமா இருக்கு, உங்களோட கோட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்துட்டு ஐஎஸ்ஓஸ் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு ஐஎஸ்ஓஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது ஒரு கண்டாமினேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மொத்த இடத்தையுமே அழிச்சிடறாங்க, அங்க இருக்கிற ப்ரோக்ராம்ஸையும் கொண்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராணுவ ஆட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா ஐஎஸ்ஓஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஐஎஸ்ஓஸ் பார்த்தாலுமே மிச்சம் மீதி கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க பிளானா மாறிடுச்சு. ஸோ குவாராவும் ஆடாவும் வந்துட்டு ஐஎஸ்ஓஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பேஜ் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அதனால பேஜோட உயிரை காப்பாற்றணும், ஏன்னா நம்ம இருக்கிறது வந்துட்டு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு இந்த இடத்தையே அழிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவளை நம்ம உயிரோட வச்சுக்கணும் அப்படின்னா இவளை இங்க அடிச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க. ஸோ அடிச்சு அவன் மயக்கத்தில் இருக்கிற அந்த சமயத்தில் அவள் சுத்தி இருக்கிற அந்த மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க. ஸோ கடைசியா வந்துட்டு ஜெனரல் டெஸ்லர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பாரு. அவர் ஒரு ஜெனரலா இருந்திருப்பாரு. க்ளூவோட தலைமையில வந்துட்டு அவர் ஒரு பதவியில் உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ ஜெனரல் அட்மைரல் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார் வார்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு உலகமே வந்துட்டு டிசைன் செய்யப்பட்டிருக்கும். ஸோ டெஸ்லர் வந்துட்டு டக்குன்னு இவரையும் கொல்லான்னு சொல்லி வரும்போது இவங்களோட பொட்டன்ஷியல் பார்ப்பாங்க, நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைட்டிங் பார்த்தோன்னே இவர் நம்மளுக்கு தேர்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிடுறாரு. ஐஎஸ்ஓஸ் வந்துட்டு மொத்த இடத்தையுமே அழிச்சிட்டாங்க, நீ உதவி பண்ணது தெரியாம பண்ணதான், ஆனா பாரு அவனோட உதவி உனக்கே உபத்திரமா போயிடுச்சு, ஸோ அவனை கொல்றதுக்கு நீ எனக்கு உதவி பண்ண அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்கள மாதிரி இருக்கிற ஆட்களையும் வந்துட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவரை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. யாரு பேஜ் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணி அவரோட படைக்கு கீழே வச்சுக்கிறாங்க, ஒரு படை தளபதி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஒரு சமயத்துல ஆர்கான் அப்படிங்கிற ஒரு நகரத்தை டெஸ்லாரோட கைக்குள்ள தாங்க அவர் வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி இருப்பாரு அவர். ஸோ இதோட அழகு என்ன அப்படின்னா லிட்டரலி நமக்கு போன்ல வந்துட்டு மேப்ஸ் இருக்குல்ல, மேப்ஸ்ல போய் அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடமும் வரும். ஸோ அந்த எல்லா இடமே வந்துட்டு இப்போ நம்ம போனுக்குள்ள அலைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற ப்ரோக்ராம்ஸ், இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமா நான் வந்துட்டு அந்த மேப் பார்க்குறேன், எங்க அம்மா மேப் பார்க்குறாங்க, எங்க அப்பா மேப் பார்க்குறாங்க, அவங்க 3 பேருமே வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்காக அவங்க யூஸ் ஆகுறாங்க, இல்லாதப்போ வந்துட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். அப்படி பார்த்தா இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமா வந்து நம்மளோட மொபைலுக்குள்ள நம்மளோட லேப்குள்ள ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டு அலைவா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை வந்துட்டு காட்டுவாங்க. பட் அதையும் தாண்டி தானாவே சில ப்ரோக்ராம்ஸ் உருவாகுது, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே வந்துட்டு தனியாக ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்துட்டு ரொம்ப யோசிக்க வேணாம், ஒரு ஃபேண்டசியா பாருங்களேன், நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு சமயத்தில் பெக் அப்படிங்கிற ஒருத்தர் மெக்கானிக்காக தான் இருப்பாரு. அவரோட இடத்துக்கு இந்த மாதிரி டெஸ்லரும் அவங்களோட ஆட்கள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில பேர் வந்துட்டு நீங்க இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து பேசும்போது பெக்கோட உயிர் நண்பனை வந்துட்டு அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க வந்துட்டு கொண்டுறாங்க. ஸோ இதனால வந்துட்டு பெக்கு செம கடுப்பாயிருது. சரி ஏன்டா வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சைரஸ் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருப்பார்ல, வேண்டாத வேலையா ரெனகேடா இருந்து, ஆக்சுவலி வந்துட்டு ரெனகேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிட்டுக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டானா அவன் பேர் வந்துட்டு ஒரு துரோகி, அந்த துரோகியோட அர்த்தம் தான் இந்த ரெனகேட். ஓகேங்களா, ஸோ சைரஸ் பண்ண ஒரு காரணத்தினால இங்க வந்துட்டு யாரா இருக்குன்னு சொல்லி எல்லாம் தேட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு யாராவது எதிர்த்து பேசின இந்த மாதிரிலாம் ஆகின்னு சொல்லி மிரட்ட வருவாங்க. அப்போ போதி பேசினதுனால வந்துட்டு போதியை கொள்ளவும் பெக்கு கடுப்பாயிருது. அதனால இவர் வந்துட்டு ரெனகேடா மாறுறாரு. என் நண்பன் இறந்துட்டான், அதனால இந்த ஆட்சி வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளூவோட சிலை எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருக்க. அப்போ அங்க இருக்கிற குரூப் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது ட்ரான் வந்து நம்ம பெக்கை காப்பாத்துவாரு. அப்பதான் அவருக்கு தெரியும் ட்ரான் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற விஷயமே. ஸோ இந்த இடத்துல அவன் ஒரு காசுக்காக சண்டை போடுறான், அவனோட சுயநலத்துக்காக அவன் சண்டை போடல, அதனால இவன் செட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சைரஸ் மாதிரி இவன் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு புரிஞ்சு இவனை ரெக்ரூட் பண்ணி அடுத்த ட்ரானா இருக்கிறதுக்காக அவனை வந்துட்டு ட்ரெயின் பண்றாரு. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி சைரஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தா அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லல. ஏன்னா சைரஸ் வந்துட்டு ஒரு மிஸ்டேக், ஆனா பெக் வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கிரிட்டோட ஒரு டிஃபெண்டரா மாறுறான். டிஃபெண்டரா மாறது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரை சண்டை போட்டுருக்கும்
இருக்கும். திடீர்னு ஒருத்தன் அவனோட டிஸ்கை வந்து திருடிட்டு போயிடுறாங்க, கால்ட் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ அந்த டிஸ்கை வந்து திரும்ப எடுக்கணும். இந்த இடத்துல டிஸ்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு என்னதான் லெகசி படத்தில் சொல்லியிருந்தாலும் இதில் அதை காட்டியிருப்பாங்க. அந்த டிஸ்க் இல்லாமல் ரொம்ப நேரம் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட ஐடென்டிட்டி அது எதுக்காக இருந்துச்சு, அதோட மெமரி எல்லாமே அதுக்கு மறந்து போயிடும். தான் யாருங்கிறதே தெரியாத அளவுக்கு போய் அது கோமாவுக்கு போய் அது அழியறக்கான சுச்சுவேஷனுமே ஆகிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனால அந்த டிஸ்க் வந்துட்டு அவர் திரும்ப எடுக்கிறக்காக போவார். அதையுமே வந்துட்டு சரியா பண்ணிடுவாருங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் சயின்டிஸ்ட் எல்லாம் கூட இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பவர் அப்கிரேட் வெப்பன் மாதிரி டிஸ்கில் வந்துட்டு ஒரு பவர் அப்கிரேட் மாதிரி பண்ணுறதுனால அதனால வந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக ஆகிடுவாங்க. ரொம்ப கொடூரமானலாம் மாறிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த வெப்பனை ரிட்ரீவ் பண்ணுவார், அதை வந்துட்டு அவர் யூஸ் பண்ணி பார்ப்பாரு. அதனால அவரோட ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சிட்டிக்கு வந்துட்டு ரெட் சிப் போட்ட மாதிரி ஆயிடுவாருங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட சண்டை பண்ணணும் அப்படின்னா நியாயமான காசு இருந்தால் போதும், பலம் தேவையில்லை, நம்மளோட தன்னம்பிக்கையை நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரான் அப்ரைசிங் பொறுத்த வரைக்குமே லிட்டரலி ஒரு அமேசிங்கான ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ட்ரான் அப்ரைசிங்ல முக்கியமான கேரக்டர் யாருன்னா நம்ம பெக்குங்க கேரக்டர். அவர் தான் நெக்ஸ்ட் ட்ரானா இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சிவியரா வூண்ட் ஆகிறனால ஹீலிங் சேம்பர்ல இருந்தாலும் அவரால் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கவும் முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜ்ங்கிற கேரக்டர் அவங்ககிட்ட போய் சொல்லி ரெக்ரூட் பண்ணாலும் அவ உண்மையாலுமே அவளுக்குள்ள வந்துட்டு ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம நிஜமாலுமே கரெக்டான இடத்துல தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா அவளுக்கு உண்மை தெரியும், உண்மை தெரிஞ்சு எப்போ அவள் மாறுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆர்வமா இருக்கும். பட் அவங்களோட ஆரிஜினுமே வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களோட ஸ்டோரி நான் சொல்றேன். அண்ட் பெக்கோட ஃப்ரெண்ட்ஸ்மே ஒரு பாயிண்ட்ல அவருக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. அதாவது பெக் வந்துட்டு ட்ரானா இருக்கார் இல்லையா, ட்ரானை வந்துட்டு ஃப்ரேம் பண்றதுக்காக சைரஸ் இருக்கான்ல அவன் திரும்ப வந்துருவான். சைரஸ் வந்துட்டு ட்ரானோட டிஸ்க் திருடி ட்ரான் மாதிரி வேஷம் போட்டு போயிட்டு அங்க இருக்கிற ப்ரோக்ராம்ஸை கொல்லவும் ட்ரான் தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்துடும். அந்த ஃப்ரேம்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக பெக் ட்ரை பண்ணுவாரு. எகைன் சைரஸ் வந்துட்டு அழிப்பாரு. இந்த ஒரு முயற்சியில் ஆபிள் வேற இறந்துருவாரு. ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள், பெர்ஃபெக்டான விஷயங்கள். ஆக்சுவலி அனிமே இஸ் நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமேஷன் சீரிஸை வந்துட்டு கிட்ஸுக்காகவே எடுத்துருக்க மாட்டாங்க. என்னதான் நம்மளுக்கு வந்து பொம்மை மாதிரி இந்த கதையை சொல்றதுக்கு ஒரு பொம்மை கதை மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு வேர்ல்டு டிசைனையும் அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷனையும் அந்த ஸ்டோரி நரேஷனையும் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா டெக்னிக்கலா கொடுத்துருப்பாங்க. உண்மையாலுமே ஒரு அடல்ட் பார்க்க வேண்டிய, அடல்ட்னா 18+ கிடையாது. ஸோ அடல்ட் வந்துட்டு டெக்னிக்கலி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு ஒரு தாட்டை கொடுக்குற அளவுக்கு அந்த சீரிஸை வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் லேட்டரா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள், அந்த டைசன் அப்படிங்கிறவன் திரும்ப வருவான், அவனை வந்துட்டு அழிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போனாலும் கடைசியில க்ளூவே வந்துட்டு நானே இறங்கி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே இறங்கிடுவாரு. அப்படி இறங்கும் போது என்னாச்சு அப்படிங்கறது நம்ம கிட்ட காட்டல, அதோட முடிச்சிருவாங்க. இந்த ஒரு சமயத்துல ட்ரான் கூட சேர்ந்து எல்லாருமே எழுச்சி அடைஞ்சு நின்றுப்பாங்க அந்த ஒரு க்ளூக்கு எதிரா. அதாவது இத்தனை நாள் வந்து கொஞ்சம் பேர் தான் சண்டை போட்டு இருந்தாங்க. அந்த ஐஎஸ்ஓஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஐஎஸ்ஓஸ் அழிச்சிட்டாங்க. ஆனா ஜெனரலா இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸே இதுக்கு மேல நம்ம வாய மூடிட்டு இருக்க வேணாம், ட்ரானுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எழுச்சி அடைவாங்க. அப்படி அது அப்ரைசிங் ஆகும்போதே அந்த சீரிஸை முடிச்சிட்டானுங்க. இதுக்கு நடுவில் நம்ம பெக்குக்கும் பேஜுக்கும் வந்துட்டு ஒரு லவ் போர்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் அதனால அவ கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருவா. ஆனா அவளுக்கு பெக்கு தான் வந்து ட்ரான்னு தெரியாது, தெரியாம தான் வந்துட்டு அவ வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகியிருப்பா, லவ் பண்ற மாதிரி ஆகியிருக்கும். கொஞ்சமா சாஃப்ட் ஆயிருப்பா. பட் ஆனா இப்படி சாஃப்டா இருக்கிறது என்ன வந்துட்டு ஸ்லோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா. அண்ட் கடைசியா வந்துட்டு அந்த ஒரு அப்ரைசிங் எப்படி முடிஞ்சிருக்கா அப்படின்னா ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. ட்ரான் கிட்ட வந்துட்டு டீல் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீ வந்து உன்னை ரீபர்பஸ் பண்றதன் மூலமா நீ வந்து திரும்ப உயிர் வாழலாம், உனக்கு வந்து ஹீலிங் தேவைன்னு எனக்கு தெரியும், உனக்கு உண்மையாலுமே தேவைன்னா வா அப்படி மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் பெக்கும் ட்ரான் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு ப்ராசஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்டடான விஷயத்தை எடுப்பாங்க, பழைய டேட்டாஸ் எடுப்பாங்க. அப்படி அந்த பழைய டேட்டாஸ் எடுக்கும்போது அந்த வைரஸும் சேர்ந்து வந்துடும். அதாவது இவர் வைரஸ்னாலையும் பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த வைரஸ் வந்துட்டு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப ரீபர்பஸிங்கான டேட்டா வந்துட்டு எங்க கூட கொடுப்பாங்க. நீ ஒன்ஸ் அந்த வைரஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னா நானாவும் இருக்க முடியும், ரீபர்பஸ் ஆக தேவையில்லை அப்படி மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஒரு ப்ராசஸை பாதியா வந்துட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரான் வந்துட்டு எகெயின் பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு ஹீல் ஆயிருப்பாரு. ஒரு சீன்ல இருக்கும், நல்ல விஷயம் என்னன்னா நான் ஹீல் ஆயிட்டேன், கெட்ட விஷயம் என்னன்னா நான் ஹீல் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பொழந்து கட்டுவாரு. அதெல்லாம் வந்துட்டு தரமான சீக்வன்ஸா இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாமே பண்ணி முடிச்சோன்னா க்ளூ வந்துட்டு அவனோட ஆர்மியோட உள்ள வருவான். ஸோ உள்ள வரும்போது ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல வந்து ட்ரான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, அது ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரானோட படங்கள்ல வந்துட்டு ட்ரான் முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்திருக்க மாட்டார், ட்ரான் ஒன்ன தவிர. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஃபிளின்னு, ஆனனு, ஸோ இந்த மாதிரி தான் கதை மூவ் ஆன் ஆகிட்டு இருந்திருக்கு. ட்ரான் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி பவராம அவரோட வேலையை செஞ்சுட்டு இருப்பார். ஈவன் லெகசில கூட ட்ரான் இருக்க மாட்டாரு, ரின்ஸ்லரா வருவார் தான். பட் இந்த ட்ரான் அப்ரைசிங்ல மட்டும் உண்மையாலுமே ட்ரான் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை போட்டிருக்கிற வந்துட்டு ஒரு நம்பிக்கையை கொடுப்பான். அது அந்த ப்ரோக்ராம், அந்த கிரிட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கும். அந்த ட்ரான் லிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போதும் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட எதிர்த்து நிக்க வைக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லிட்டரலி வந்துட்டு இறந்து போன பாகுபலியோட முகத்தை திரும்ப அந்த சிலையை நிமித்தும் போது பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரிங்க. ஸோ அப்படி ஒரு ஹோப்பா தான் ட்ரான் இருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னொரு பக்கம் ரியல் வேர்ல்டுக்குள்ளார 1990s காலகட்டங்களில் த ஃபின் லிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் கர்ட் ஹார்டிங்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ
வந்துட்டு பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி கெவின் ஃப்ளினுக்கு லாயலா இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்துட்டு சில எம்ப்ளாயிஸை வந்துட்டு என்காம்ல இருந்து தூக்கி இருக்கான். ஏன்னா அவங்க எல்லாருமே என்காமோட எதிர்காலத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி பார்த்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே வேலையை விட்டெல்லாம் தூக்கி இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஃப்ளின் வந்துட்டு காணாம போனது அவங்களுக்கு தேடுறதே வந்துட்டு 1991 காலகட்டங்கள் நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான், அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் 1994 என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளின் லிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வந்துட்டு டேட்டன் ஒஹியோல முதல் குரூப் ஆர்கனைசேஷனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளின் வந்துட்டு காணாம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட உண்மையை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்கான ஒரு குரூப் தாங்க. ஓகேங்களா? அப்படியே 1995 to 1997 வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளின் வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு பிரச்சனைகளோ அவரோட பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்பா இல்லாம அப்படி ஆயிட்டாரு. 1997 வந்துட்டு மேத்யூ ராத் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு வைரஸ் உருவாக்கி 40 மில்லியன் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஃப்ளின் லிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணிடுவாரு. அவரையுமே பிடிச்சிருவாங்க. இப்படியே வருஷங்கள் போங்க. சில ஆர்டிகல் மூலமா பேப்பர்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் நடக்கும். ஃப்ளின் காணாம போய் 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளினோட அப்பா அம்மா எல்லாம் இறந்து போவாங்க. ஸோ சாமோட பாட்டி தாத்தா எல்லாமே இறந்துருப்பாங்க இந்த ஒரு சமயத்துல. அப்புறம் சாம் வந்து காலேஜ் எல்லாம் முடிக்கிறாரு. ஆலன் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிஇஓவா மாறுறாரு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் 2008 காலகட்டங்களில் சாம் கிட்ட நீ வந்துட்டு இங்க வந்துக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வந்து அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க அப்பாவோட பழைய டுகாட்டி மோட்டார் சைக்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அப்பதான் வந்து ஒரு பாயிண்ட்ல 2010 வந்துருது. 2010 தான் ட்ரான் லெகசி நடக்குது. ஃப்ளின் லிவ்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளின் காணாம போனதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்றாங்க. அண்ட் அவர் மர்மமா மறைஞ்சு போனதை பத்தி சில எவிடன்ஸ் எல்லாமே ட்ரேஸ் பண்றாங்க. என்காம் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்பவே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா மாறிடுது. இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு கம்பெனியா. அண்ட் இந்த ஒரு சமயத்தில் சாம் வந்துட்டு என்காம்குள்ள வரது மட்டும் இல்லாம என்காமோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தை உலகத்துக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாரு. ஃப்ரீயா கொடுக்க வந்துட்டு ஆலன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்கல. ஏன்னா மணி மைண்டடா என்னைக்குமே ஃப்ளின் இருந்தது கிடையாது. அதே மாதிரி ஸ்லாம் இருக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. பட் இருந்தாலும் அவரை புடிச்சிட்டு போயிடுறாங்க போலீஸ். பட் ஆனா ஆலன் வந்துட்டு காப்பாத்தி கூட்டு வந்துருவாரு பெயில் எடுத்து. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்லுவாரு. பேஜர்ல இருந்து உங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவனோட பழைய ஆர்கேட்ல இருந்து இது எனக்கு இந்த மாதிரி வந்தது கிடையாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சாம் வந்து என்னன்னு பாக்குறதுக்காக போறாரு. பாக்குறதுக்காக போகும் ட்ரான் சிட்டிக்குள்ள அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா டிஜிட்டைஸ் ஆகி உள்ள போயிடுறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் அவரை கேமிங் குள்ள போடுறாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூவா தான் பாக்குறாரு. க்ளூ பார்க்க அப்பா மாதிரி இருக்கனால அப்பா நினைச்சுக்கிறாரு. ஆனா நான் அப்பா இல்ல. ஆனா உங்க அப்பாக்கு என்ன பண்ணணும் அதான் நான் உனக்கு பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாம போட்டுதலான்னு பாக்குறாரு. பட் ஆனா குவாராவோட உதவியோட அவர் அங்கிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம தப்பிச்சு நேரடியாக ஃப்ளின் கிட்ட கொண்டு போறாரு. ஃப்ளின் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. அதாவது நம்ம கெவின் ஃப்ளின் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம இங்கிருந்து வெளியில யாராவது போகணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்க் தேவை அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதாவது நம்ம ஃப்ளினோட டிஸ்க் தேவை. நான் வந்துட்டு பேஜர் மெசேஜ் அனுப்பல. எனக்கு என்னமோ அவன் தான் அனுப்பிச்சு யாராவது உள்ள வருவாங்க. அப்போ வந்துட்டு போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அப்போ வந்துட்டு நான் திரும்ப அங்க போகும்போது என்னோட டிஸ்க் வச்சு அவன் வெளியில வந்தலாம் சொல்லி பார்க்கறான். ஏன்னா அவனோட வேலை பெர்ஃபெக்ட்டான சிஸ்டத்தை உருவாக்கணும். அவன் ப்ரோக்ராம்ஸ்க்கான சிஸ்டத்தை நல்லா உருவாக்கியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ப்ரோக்ராம் உருவாக்குற யூசரோட அந்த ஒரு உலகம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல கெவின் சொல்றது மட்டும் இல்லாம அதை பண்றது மூலமா அவன் நிறைய பேர்த்த அழிப்பான். எல்லாத்தையுமே அழிப்பான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து வெளியில வந்தாங்களா இல்லையாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெகசியோட மீதி கதையா இருக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்ப செக் பண்ணி பாருங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கெவின் ஃப்ளினோட டிஸ்கை வச்சு நம்ம சாமும் குவாராவும் வெளியில வந்துருவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கெவின் வந்துட்டு க்ளூவை தனக்குள்ள இழுத்து மொத்தமா யூசரோட சேர்ந்து ப்ரோக்ராம் அழியிற மாதிரி ஆக்கிடுவாரு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு கேரக்டர் இருக்கும். ரின்ஸ்லர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர்கிட்ட 2 டிஸ்க் இருக்கும். எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்க் தான் இருக்கும். ஆனா இவர்கிட்ட 2 டிஸ்க் இருக்கும். இதோட ஃபேன் தியரி என்னன்னு பார்த்தா ஒன்னு ட்ரானோட டிஸ்க், இன்னொன்னு வந்துட்டு பெக்கோட டிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரான் அப்ரைசிங்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அந்த ஒரு இயர் கேப்ல வந்துட்டு பாசிபிளி எகைன் ஒரு வார் நடந்திருக்கலாம். அதுல ட்ரான் அழிஞ்சிருக்கலாம். அழிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ரீபர்பஸ் பண்ணிட்டு பெக்கியுமே கேப்சர் பண்ணி அவரையுமே வந்து அழிச்சிட்டு அவரோட டிஸ்கை நேரடியா ரீபர்பஸ் பண்ணப்பட்ட ட்ரான் கிட்ட ஒன்னா சேர்த்தி, ஏன்னா ஒருவேளை க்ளூக்கு எதிராக வந்துட்டு செயல்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மெமரி அதுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் இல்லையா. இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்தரா அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகாம இருக்கணும் அப்படிங்கறக்காக ரின்ஸ்லருக்கு வந்துட்டு அது ஒரு ட்ராமாவா இருக்கணும். ஒருவேளை நம்ம எதிர்த்து சண்டை போட்டோம்னா நம்ம அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறது வந்துட்டு அவனுக்கு எப்பவுமே ஒரு பாடமா இருக்கணுங்கிறக்காக 2 டிஸ்கையுமே வச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன் தியரிஸ் இருக்கு. மேபி இது வந்துட்டு ட்ரூவா கூட இருக்கலாம். பட் ஈவன் தோ வந்துட்டு அந்த மாதிரி இருந்தாரோ ரின்ஸ்லர் வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்காக வருவாரு. பட் வந்த சமயத்துல நம்ம கெவினை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தையும் பார்க்குற பார்வையிலுமே அவருக்கு வந்துட்டு தான் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரி வரது மட்டும் இல்லாம ட்ரானா ஒரு செகண்ட் மாறி க்ளூவை தடுக்க பார்ப்பாரு. பட் ஆனா அதுவுமே சி ஆஃப் சிமுலேஷனுக்குள்ள அவர் உழுகிறதுல தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற நம்ம கிட்ட காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல க்ளூவையுமே அழிச்சிட்டு ஃப்ளின்னும் தியாகம் பண்ண அவங்க 2 பேருமே அழிஞ்சு போனாலும் இன்னொரு பக்கம் சாமும் குவாரா வந்துட்டு கிரிட்ல இருந்து வெளியில ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சாம் வந்துட்டு என்கமோட கண்ட்ரோல் அவர்கிட்ட கொண்டு வரது மட்டும் இல்லாம ஆலன் பிராட்லி வந்துட்டு
புது சேர்மனா மாத்திடுவாரு. அண்ட் ராயல் கிளைன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரகசியமா வேற ஒரு நேம்ல அந்த ட்ரான் லிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிளின் லிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. அது எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டு இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நேரடியாக என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுவார், திரும்ப என்காம்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் குவாராவும் சாம் வந்துட்டு ஒன்னா வாழ ஆரம்பிக்க அது தொடர்ந்து தான் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு கேம் இருக்குங்க. என்ன கேம்னா ட்ரான் ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ ஐடென்டிட்டியும் அண்ட் கேட்டலிஸ்ட் இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இப்போ டேரக்டா நீங்க அதை தொடர்ந்து தான் ஏரிஸ் ட்ரான் ஏரிஸ்குள்ள வந்தீங்கன்னா ட்ரான் லெகசி முடிச்சு கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கதை நடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு டைரக்ட் சீக்வல் தாங்க, ரீபூட் கிடையாது. மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய மூவிஸ் வந்துட்டு ட்ரான் ரீபூட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது பழைய மூவிஸா இருக்காது, அந்த பிரான்ச்சைஸை வந்துட்டு பெர்ஃபெக்டா ரீபூட் பண்ணி பக்காவா வந்துட்டு கொண்டு போறதுக்கான ஒரு பாத்தா இருக்கலாமே தவிர்த்து இது வந்துட்டு ஒரு சீக்வல் தான், ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்வல். ஆனா இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கணும். பட் ஆனால் அது வேற ஸ்டோரி. ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி இருந்துச்சான், லெகசிக்கு அப்புறம் ஒரு சீக்வல் வர வேண்டியது இருந்துச்சான். பட் ஆனால் அது கேன்சல் பண்ணிட்டாங்களாம். பட் அந்த ஒரு கேன்சல் பண்ணது இந்த ஏரிஸ் கிடையாது. ஸோ ட்ரான் அசென்ஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சிருந்தாங்களாமாங்க. ஏன்னு கேளுங்க, இந்த சமயத்தில் லூகஸ் ஃபில்மையும் மார்வலோட தான் வந்துட்டு பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதனால வந்து இதை வந்துட்டு விட்டுட்டாங்களாம். சாரிப்பா, ஒரு வகையில் வந்துட்டு ஸ்டார் வார்ஸும் காரணமாக இருந்திருக்கு. ஸோ இது ஒரு கதை என்னன்னா முழுக்க முழுக்க லாஸ்ட்டாக லெகசி எப்படி என்ன இருக்கும், கிரிட்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது. பட் ஆனால் அது பாருங்களேன், அந்த யூசரோட டிஸ்க் வச்சு வெளியில் வந்ததுனால அந்த ஒரு கோடு மூலியமா பெர்மனெண்ட்டாக அவங்க இருந்திருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பெர்மனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு தேவையா இருக்கும். அது இல்லாதனால ஏரிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஓகேங்களா, அது வந்துட்டு நடிச்சது நம்ம ஜாரட் லீட்டோ. ஸோ அது வந்துட்டு ஹைலி அட்வான்ஸ்டு டிஜிட்டல் ப்ரோக்ராம். அதுதான் வந்துட்டு மாஸ்டர் கண்ட்ரோலா இருக்கும் இந்த ஒரு ட்ரான் ஏரிஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த ஒரு எம்சிபி வந்துட்டு உருவாக்குனது என்காம் குள்ள கிடையாது, டில்லிஞ்சர் சிஸ்டம்ஸ். ஸோ டில்லிஞ்சர் யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம ஃபிளினோட வேலை எல்லாமே அவரோட வேலைன்னு சொல்லி வாங்கிட்டார்ல, அவரோட வம்சத்தில் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு கம்பெனி, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்துட்டு டிஜிட்டலோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ரியாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு சண்டை கட்டிட்டு இருக்காங்க. யார் கூடனா என்காம் கூட. என்காம் வந்துட்டு இப்போ யார் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா ஈவ் கிம் அப்படிங்கிற ஒருத்தங்க தான். அவங்களும் அவங்களோட பார்ட்னர் ஒருத்தங்களும் வந்துட்டு ஒரு அலாஸ்கன் ஸ்டேஷன்ல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபிளின் வந்துட்டு சில வருஷங்கள், அதாவது சில டெக்கேட்ஸுக்கு முன்னாடி கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பெர்மனன்ஸ் கோட் இருக்குன்னு சொல்லி நம்புற மாதிரியும், ஸோ அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒருத்தங்க வந்து 29 நிமிஷத்துக்கு மேல வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அதுக்கு ஒரு கோட் இருக்கு, அதுதான் அந்த பெர்மனன்ஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாரு. அதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கா ஈவ் கிம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இதே மாதிரி உள்ள இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்தாலும் 29 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வெளியில சொல்லாமையே இந்த மாதிரி நம்ம ஆயுதங்களை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்மி கூடலாம் வந்து டீல் பேசிட்டு இருப்பாரு டில்லிஞ்சர். ஸோ இவங்களுக்கு அந்த பெர்மனன்ஸ் கோட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. பட் ஆனா கண்டிப்பா ஃபிளின்னுக்கும் என்காமுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு புரியுது. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு ஈவ் கிமும் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிக்கவும் ஏரிஸை பயன்படுத்தி எப்படியாவது இவரோட ப்ரோக்ராம்ஸை வச்சு என்காமோட ப்ரோக்ராம்குள்ள போய் ஹேக் பண்ணி அந்த ஒரு பெர்மனன்ஸ் கோட் எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த பெர்மனன்ஸ் கோட் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஈவ் கிம்மே அந்த கிரிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு ட்ரீயை டைரக்டா வந்து ரியல் லைஃப் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்துட்டு 4 மணி நேரத்துக்கு மேல பக்காவா இருந்திருக்கும். அதனால ஹாப்பியா ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம ஏரிஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா உணர்ச்சிகள் வருது அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலி நார்மலா என்ன ஆகுங்க, சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கிறது, அந்த நம்ம தான் இந்திரன் அதெல்லாம் பார்த்துருக்கிறோமே, ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி நடக்குது. அதனால அவர் சேஞ்ச் ஆகிறாரு. அதனால அவரோட ஓன் கிரிட்டுக்கே அவர் எதிராக திரும்புறது மட்டும் இல்லாம ஈவ் கிம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிரிட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஒரு கோடை எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி அந்த கோடை எடுக்கணும்னா அவளை கொண்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு முடியாம அவங்க வந்துட்டு காப்பாத்துன்னு சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு வந்துட்டு பெர்மனன்ஸ் கோட் வேணும், நான் வெளியில வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து அந்த கிரிட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஏரிஸுக்கு கீழே இருந்த ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எம்சிபியா மாத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட தலைமையில வந்துட்டு ஏரிஸை எதிர்த்து அவங்களுமே செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மீதி கதை. இவ்வளவுதான் வந்துட்டு அதோட ஸ்டோரியே. பெர்மனன்ஸ் கோட் கிடைச்சதா இல்லையா, அது கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயமா இருக்கும். அந்த பெர்மனன்ஸ் கோட்னால என்னெல்லாம் இழந்தோம், பட் அதே சமயம் ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஏரிஸ் வந்து சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு விஷயமா ஆகியிருப்பாரு. பட் ஆனா என்னதான் சுயமா சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு கிடைச்சுமே அது இன்னொரு மாஸ்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராமா வந்துட்டு ஃபர்தரா சேஞ்ச் ஆன வந்துட்டு அப்படி ஆகியிருக்க மாட்டாங்க. சொன்ன வேலையை வந்துட்டு செய்யணும். அதாவது அம்மா அவன் டிவியை போடுனா போட்டுருவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க தானே வேலையை முடிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ண சொல்லிங்க, அதனால வரது உங்க அம்மாவே இருந்தாலும் நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டில்லிஞ்சரோட அம்மாவே வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அது வெளியில வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அதுவே வெளியில ஆரம்பிச்சிடும். இவன் வந்துட்டு நான் பண்ண தப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஆகிடுவான். ஸோ முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கும் பிசிக்கல் வேர்ல்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி வந்துட்டு உடையறதன் மூலமா என்ன ஆகுது அப்படிங்கறத இதை விட அழகா காட்டியிருக்க முடியாது. ஈவன் தோ நீங்க வந்து அவுட்டேட்டடா இருக்கு, இதெல்லாம் பழைய ஸ்டோரி அப்படின்னாலும் the visual presentation was top notch அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பெர்மனன்ஸ் கோட் கிடைக்கணும் அப்படின்னா பழைய ஃபிளாப்பி டிஸ்க்குள்ள போயிட்டு அவரோட கிரிட்டுக்குள்ள போகணும். ஃபிளின்னோட கிரிட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ ஏரிஸ் அங்க போய் நம்ம ஃபிளின்னை பார்ப்பாரு. ஸோ அந்த பழைய கிரிட்டுக்குள்ள போகும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரான் படம் பார்க்க அளவுக்கு எனக்கு வந்துட்டு அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி போய் பெர்மனன்ஸ் கோட வாங்கி
வாங்கி அவர் டிஸ்குள்ள கொடுத்து அவர் வெளியில அனுப்பிச்சு விடுவாரு. அண்ட் உண்மையாலுமே ஏரிஸ் எப்படி பில்ட் ஆயிருக்கான் அப்படிங்கறத வந்துட்டு காட்டுவாங்க. அதை வந்துட்டு ஃப்ளின் வந்துட்டு பிலீவ் பண்ணி ஓகே ஹீஸ் எவால்விங் ஆன் ஹிஸ் ஓன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரோட கம்யூனிகேஷன்லேயே வந்துட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்றது வந்து நம்ம கிட்ட அழகா காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்க இந்த ட்ரான் அப்ரைசிங் அந்த மற்றதெல்லாம் பார்த்துட்டு இவர் இந்த இடத்துல கொஞ்சம் ரோபோ மாதிரி நடந்துக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வியடா இருக்கும். ஏன்னா அது இப்படி கூட சொல்லலாங்க. ஏன்னா அது ஃப்ளின் கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் கிடையாது. ஃப்ளின்னோட கிரிட்ல இருந்து அவர் வர கிடையாது. அவங்க எல்லாருமே வந்துட்டு டில்லிஞ்சரோட கிரிட்ல இருந்து வந்தவங்க. ஸோ டில்லிஞ்சரோட கிரிட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அது எப்படிங்கிறதே வந்துட்டு டில்லிஞ்சருக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் பேர் என்ன இந்த படத்துல ஜூலியன் டில்லிஞ்சர். ஸோ அவன் தான் வந்து நம்ம எட் டில்லிஞ்சரோட பேரன். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு ப்ரோக்ராமா தான் பார்த்திருப்பான். அதை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஃப்ளின் அப்படி கிடையாது. எல்லா ப்ரோக்ராமையும் வந்துட்டு நம்ம மதிக்கணும், அவங்க எல்லாரும் நம்மள ஒண்ணு அவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு பார்த்திருப்பாரு. ஸோ அதனால வந்து அவரோட கிரிட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்துட்டு ரியாக்ட் பண்றது க்ளூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவில் திங்கிங் ஓன் திங்கிங் சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஹியூமன் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி இருப்பாங்க. பட் இது ஜூலியன் கிரியேட் பண்ணனாலே என்னமோ அவங்க மோர் ரொபாட்டிக்காவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க மேலே தான் இருந்திருப்பாங்களே தவிர்த்து அவங்களோட அந்த ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தேர் எமோஷன் வந்து ஸ்டில் சிட்டியை ரீப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி போடுனா போட்டுருவார் அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. இதை இன்னும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டில்லிஞ்சர் வாண்ட் டு கண்ட்ரோல்ங்க, பட் ஃப்ளின் வாண்ட்ஸ் டு கிரியேட். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்ஸோட அந்த ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் அவங்க இருக்கிற விதமாகட்டும் டிஃபர் பண்ணி காட்டுறதுக்கான ரீசன் இது ஒன்று தான் ஆளுமைக்கு உருவாக்கத்துக்குள்ள இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்துட்டு சண்டையே வந்திருக்கும். ஒன்ஸ் வந்து அந்த பெர்மனன்ஸ் கோட் கிடைச்சி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏரிஸ் சேஞ்ச் ஆவார். அத்தினாவுமே அழிஞ்சிருவாங்க. அத்தினா யாருன்னா அது இன்னொரு ப்ரோக்ராம் எம்சிபியா மாத்தினாங்களா அந்த ப்ரோக்ராம். இந்த ஒரு சமயத்தில் வேற வந்துட்டு டில்லிஞ்சர் மேலே வந்துட்டு பெரிய அக்யூசேஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வெளியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போரே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா டில்லிஞ்சரை பிடிக்கலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் டில்லிஞ்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பேசாம நம்ம வந்துட்டு அந்த கிரிட்டுக்குள்ள போயிடலாம் இவங்க கிட்ட மாற்றக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரியல் வேர்ல்ட்ல இருந்து கிரிட்டுக்குள்ள போயிடுவாரு. ஸோ ஒரு பக்கம் டில்லிஞ்சர் வந்துட்டு அங்க போக ஏரிஸ் வந்துட்டு வெளியில வர ஏரிஸ் வந்துட்டு கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி தெரியும். அதனால அவர் ரகசியமா வந்துட்டு சாமியும் குவாராமையும் கண்டுபிடிக்கிற ஒரு பிளான்ல வந்துட்டு சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜூலியன் வந்துட்டு டில்லிஞ்சரோட கிரிட்டே டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்குள்ளதான் இருக்காரு. ஆனா இந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி டிஸ்க் இல்ல. ஏன்னா திடீர்னு புதுசா வந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல இன்னொரு டிஸ்க் இருக்கு. யாருன்னு பார்த்தா அவரோட தாத்தாவோடது. ஆக்சுவலி அவரோட தாத்தாக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சுங்க. தாத்தா ஒரு ப்ரோக்ராமா உள்ள போய் தானே ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ரோக்ராமோட பேரு சார்க் அப்படின்னு இருந்துச்சு. எப்படி ஆலன் வந்துட்டு ட்ரான் வச்சிருக்காரு, ஃப்ளின் வந்துட்டு க்ளூன் வச்சிருக்காரு, அந்த மாதிரி எட் டில்லிஞ்சர் வந்துட்டு சார்க் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் வச்சிருப்பாரு. ட்ரான் படத்துல அந்த சார்க் அழிச்சதுக்கு அப்புறம் தான் எம்சிபி நம்ம அழிப்போம். ஓகேவா? நான் ட்ரான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. சோ அப்படி அந்த இடத்துல அழிக்கிறதுக்கு முன்னாடி எம்சிபியோட மொத்த கண்ட்ரோலையுமே வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து சார்க்குள்ள அவர் கொடுத்திருப்பாரு. அதனால அந்த சார்க் பெருசா இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் என்னதான் அழிச்சிருந்தாலும் அந்த டிஸ்க் என்னாச்சு ஃபர்தரா என்னாச்சு அப்படிங்கிற நம்ம கிட்ட முழுசா காட்டி இருக்க மாட்டாங்க. பட் அதோட விஷயம் தான் இந்த இடத்துல ஸ்டில் இருக்கு அப்படிங்கிற நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ டில்லிஞ்சருக்கு ஏத்த ஒரு டிஸ்க் தான், ஏன்னா அவரோட பேரன் தானே. அதனால சார்க் அப்படிங்கிற அவரோட அந்த ஒரு ஐடென்டிட்டி டிஸ்க் வந்துட்டு இந்த இடத்துல வருது. இதுக்கப்புறம் இவர் வச்சாரு அப்படின்னா சார்க்கோட மெமரிஸ் கண்டிப்பா இவருக்குள்ள இருக்கும். சோ ஃப்ளின் ஆகட்டும் அந்த கிரிட் ஆகட்டும் அது எப்படி உருவாச்சு, அதுக்குள்ள ஃப்ளின் எப்படி வந்தார் அப்படிங்கிற எல்லா விஷயமே கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஃபர்தரா வந்துட்டு இந்த ஒரு பிரான்ச்சைஸை பில்ட் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சீக்வல் அப்படிங்கிற மாதிரி இதை ஜஸ்டிஃபை பண்ணி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஐ அப்ரிஷியேட் தட். எனக்கு இந்த லோரை கீப் அப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் தான் வந்துட்டு என்னதான் இந்த மாதிரி ரோபோ மாதிரி நடிச்சிருக்காருங்க மனுஷன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை நான் வந்துட்டு ஏத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க யாருமே ஃப்ளின்னோட கிரிட்டுக்குள்ள இருந்து வரல. அதுதான் இங்க மேட்ரு. அது டில்லிஞ்சரோட கிரிட். டில்லிஞ்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அவன் அடுத்தவனோட விஷயத்துல இருந்து திருடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தானே தவிர்த்து சுயமா யோசிக்கிறவனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் கிரிட்டை மட்டும் அவன் எப்படி வடிவமைச்சிருப்பான்? ஒரு அடிமை மாதிரி தானே வடிவமைச்சிருப்பான். சொல்றது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோபோ மாதிரி தான் வடிவமைச்சிருப்பான். பட் ஃப்ளின் அப்படி கிடையாது. க்ளூ வந்துட்டு நான் இல்லாதப்போ நீ இந்த கிரிட்டை நீ பார்த்துக்கணும், நீ வந்துட்டு கிரியேட் பண்ணி உனக்கு தேவையானதை வச்சு இந்த கிரிட்டை பெர்ஃபெக்ட்டா வடிவமைக்கணும்னு சொல்லி உருவாக்கி இருப்பாரு. அப்போ அவர் இல்லாதப்போ கிரிட் வந்துட்டு தானா இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இவர் இல்லாம அந்த கிரிட் தானா இயங்க முடியாது. இப்ப வெளியில வந்துட்டு போனனாலதான் ஏரிஸ் அதை சேஞ்ச் பண்றாரு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரியாலிட்டி. அதனால் அப்படி அவர் ஆக்ட் பண்ணது நான் ஏற்றுக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. அது ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே, வாட் எவர். என்னோட கருத்து உங்களுக்கு முரண்பாடாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஸோ இப்படி தான் இப்போதைக்கு அந்த ட்ரானோட ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக இதோட சீக்வல்லாம் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரான் ஃப்ரான்ச்சைஸ் குட்டியாக தான் இருக்கும், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பேச ஆரம்பித்தேன். இவ்வளோ நேரம் வரும் நான் எதிர்பார்க்கலைங்க. ஸோ சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டுலாம். நீங்கள் தனித்தனியாக படங்கள் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏரிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? கிளிப்ஸ் கிடையாது,
கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை ட்ரெய்லர் கிளிப்ஸை வச்சு நான் கொஞ்சம் மிஸ்மேட்சாக தான் வந்துட்டு அந்த ஒரு வீடியோஸ் ஆட் பண்ணியிருப்பேன். யாரும் வந்துட்டு கோச்சுக்கு வேணாம், மன்னிச்சுக்கங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹெச்டி வரல, அதனால தான். அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு காஞ்சரிங் ஒரு அப்டேட்டட் டைம்லைன் போடுறாங்க. ஏன்னா கடைசி படத்தை ஆட் பண்ணி போடணும்ல. பழைய வீடியோவில் கடைசி படம் ஆப்டா எப்போ வருமோ அதையும் பேசி ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சீக்கிரமே காஞ்சரிங்கோட அப்டேட்டட் டைம்லைன் நான் போடுறேன். இப்போதைக்கு ட்ரானோட டைம்லைன் முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் ட்ரானோட உலகத்தில் நடந்தது. இதில் நடுவில் சில சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு சினிமாவில் காட்டியிருக்க மாட்டாங்க. டைட்டில் கார்டு போடும்போது நியூஸில் ஆங்காங்கே சின்ன சின்னதாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சேர்த்து சொல்லியிருப்பேன். அதே தான் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன். ஜென்ரலாக என்ன தேவையோ அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அது ட்ரான் அப்ரைசிங், ட்ரான் பெட்ரையல், ட்ரான் எவல்யூஷன், இந்த மூணுமே வந்து ஒரே டைம்லைனில் மெர்ஜ் ஆகிற மாதிரி தான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நேற்று கேம் நடந்து நாளைக்கு சீரிஸ் ஆரம்பிச்சு முந்தா நேற்று வந்துட்டு அந்த காமிக் நடக்கிற மாதிரி இப்படி தான் வந்துட்டு லிட்டரலி வந்து அந்த காமிக் ஆகட்டும், கேம் ஆகட்டும், அந்த சீரிஸ் ஆகட்டும் நடந்திருக்கும். அதை தாண்டி இருக்கிற லெகசி ட்ரான் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காம நான் வந்து பெட்ரையல் காமிக்கும் அப்ரைசிங் மட்டும் நான் போட்டிருக்க மாட்டேன். நான் தனியாக போல தான் பார்த்தேன். ஏன்னா ஸ்டோரி வந்து எப்படின்னா பாஸ்ட்டும் ப்ரெசென்ட்டும் எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கும். இதை 2 சீசனாக பிரித்து சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏதாவது எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா நான் அதை தனி வீடியோவாக போடுறேங்க. இப்போதைக்கு அதுக்குள்ள நான் குதிச்சேன் அப்படின்னா ஆலன் வேக் லைவ் ஆகட்டும், அதோட ஸ்டோரி கண்டினியூஷன் ஆகட்டும், அண்ட் பிளட் பான் ஆகட்டும், அண்ட் மற்ற கண்டென்ட்ஸ் ஆகட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் டைம்லைனுக்குள்ளார நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இந்த கேரக்டருக்கு என்னென்ன பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணது கதைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காது. ஏன்னா ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி சிலது இருந்தாலும் நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகிறது தடுக்கிறது அப்படியே இருந்தாலும் சில இடத்துல தான் வந்துட்டு ஸ்டோரி கிக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மஸ்ட் ட்ரை. ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன். டைம்லைனை ப்ராப்பராகவும் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி 1963 இருந்து 2025 வரைக்கும் இந்த கதைகள் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இதோட சீக்வல்ஸ்ல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் அண்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன எஸ்என்எஸ். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராடர் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.